சிக்ஸ் ஃப்ரீக்வன்சி இவங்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சரை பத்தியும் புட்டு புட்டு வைப்பாங்க. இப்ப ரீசெண்டா நிறைய விஷயங்கள் இவங்களை பத்தி ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு. அதாவது இவங்க யாரெல்லாம் எக்ஸ்போஸ் பண்றாங்களோ அவங்க பிளாக் பண்றது இல்ல, அவங்களோட நண்பர்களும் சேர்ந்துதான் பிளாக் பண்றாங்க. அப்படி இந்த பொண்ணு மேல என்னதான் காண்டு? ஆக்சுவலா இந்த பொண்ணு என்னதான் சொல்ல வராங்க? ஏன்னா நிறைய பேர் அதோட கமெண்ட் செக்ஷன்லயே 47 நிமிஷம் வீடியோ, 50 நிமிஷம் வீடியோ என்னாலலாம் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் பண்ணி விட்டு யார் இந்த புள்ள, சும்மா எல்லாரை பத்தி சொல்லிட்டா பெரிய ஆளா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரியும் பேசுறாங்க. நிஜமாவே உங்களோட இன்டென்ஷன் என்ன? அவங்க என்ன சொல்ல வராங்க? மக்களுக்காக எந்த அளவுக்கு அவங்க எல்லாரும் எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்களை ஏமாத்துற இன்ஃப்ளூயன்சர்ஸ் பத்தியும் நானும் புட்டு வைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குற A2D. என்ன A2D நந்தா ஆர்மி பாய்ஸ் வச்சுட்டு சூப்பரா எல்லாம் போன் எல்லாம் சூப்பரா பண்ணுவாரு அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் தப்பு. இவர் நிறைய விஷயத்துல மாட்டிருக்காரு. இவரை பத்தி ஆல்ரெடி நானும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது இவரும் ஒரு ஸ்கேம் தான் பண்ணுவாரு. ஸ்கேம் பண்றதை தாண்டி ஸ்கேம் பண்றவங்களுக்கு இவர் சப்போர்ட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் டைலர் அக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இவங்களோட அம்மா சிந்திகா நயன்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. அதுல ஃபுல்லாவே ஆர்கானிக் பவுடர் அது இதுன்னு வச்சிருக்காங்க. அதாவது இந்த பவுடர் சாப்பிட்டா பிரெக்னென்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி மூட நம்பிக்கை எல்லாமே பரப்புற ஒரு கேஸ் இவங்க. சோ இவங்களை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கவங்க யாரு? டைலர் அக்கா. டைலர் அக்காவை ப்ரொமோட் பண்றது யாரு? A2D நந்தா. இப்ப இவங்க 3 பேருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைலர் அக்காவும் ஒரு ஸ்கேம் பண்ணுவாங்க. அதாவது ஃபிட் செக் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளவுஸ் இப்படி தைக்கணும் அப்படி தைக்கணுங்கிறதுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வச்சிருக்காங்க. அதாவது இவ்வளவு பணம் தான் வாங்கணும்னு ஒண்ணு இருக்கு, ஆனா இவங்க அதையும் மீறி பணம் வாங்கி கிளாஸ் நடத்துறாங்க. இதை கண்டுபிடிச்ச பிரியாணி மேன் எக்ஸ்போஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் A2D நந்தா தனியா என்ன பண்றாரு, இவங்க ஐடி கரெக்டா வாங்கி வச்சிருக்காங்க, அதை கரெக்டா புக் பண்ணிருக்காங்க, இவங்க எல்லாமே கரெக்டா தான் பண்றாங்க, நீங்க தான்டா தப்பு, டைலர் அக்கா மேல தப்பே இல்லடா அப்படிங்கிற மாதிரி வக்காலத்தா பேசுறது யாருன்னா A2D நந்தா தான். அதுக்கப்புறம் இவர் எப்படி ஸ்கேம்ல மாட்டுறாருன்னா, இவர் ஒரு சில இல்லீகல் ஆப்ஸ் அண்ட் இல்லீகல் விஷயங்களை ப்ரொமோட் பண்றாரு. இந்த பைரேட் கீஸ் அப்படிங்கலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணி மாட்டுக்கிறார். ஸோ ஓவராலா இவர் மாட்டினோடனே என்ன நினைச்சாங்கன்னா, எல்லாரும் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை பத்தி வெளியே பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா யாருமே பேசல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இர்ஃபானை எடுங்க, எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்காரு, எவ்வளவு கேஸ்ல மாட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழக மினிஸ்டர்ஸே பிரஸ் மீட்ல அவரை பத்தி இவர் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படிங்கிற லெவலுக்கு பேசியாச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் டெக் பாஸ், டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஆரம்பிச்ச இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மிச்சவங்க கிட்ட காசை வாங்கி ப்ரொமோஷன் பண்ணிட்டு பெய்டு ப்ரொமோஷன் லேபிள் போட மாட்டாங்க. இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா, வேற கம்பெனியை தாழ்த்தி பேசுறதுக்கும் அமௌண்ட் வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங், ஓப்போ அப்படின்னு 2 மொபைல் இருக்குன்னா, எனக்கு சாம்சங் காசு தரேன்னா நான் அவனுக்காக பெருசா பேசி ஓப்போவை நான் தாழ்த்தி பேசணும். ஸோ இந்த கான்செப்ட்ல இவ்வளவு நாள் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இதுல டெக் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இந்த சுதர்ஷன் மாட்டிட்டாங்க. இவர் எப்படி மாட்டினாங்கன்னா, டெக் பாஸ் இவர் ஓவரா கீழ்த்தரமா பேசினாரு ஒரு சேனல் ஆரம்பிச்சோன்னே. ஸோ டெக் பாஸ் லாயர் அக்கா அப்படின்னு சொல்ற இந்த சிக் ஃப்ரீக்வன்சி கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அண்ட் தென் சிக் ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் நோட் பண்ணி பார்த்து கால் ரெக்கார்டு எல்லாமே கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க மட்டும் ஸ்கேம் பண்ணல, இப்படி நல்லவங்க மாதிரி பேசுற இவரும் ஸ்கேம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எக்ஸ்போஸ் பண்றாங்க. இதையும் தாண்டி இதுல என்ன நடக்குதுன்னா, இந்த A2D நந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால, இவங்க எல்லா இன்ஸ்டாகிராம் ஐடிட்டையும் போயிட்டு இந்த மாதிரி லாயர் அக்கா என்று அழைக்கப்படுகிற இந்த சிக் ஃப்ரீக்வன்சியை என்ன பண்ணணும்னா மீம் போடணும். அதாவது இவங்களோட பிராண்டை அப்பப்ப ப்ரொமோட் பண்ணுவாங்க, தன்னோட பிராண்டை அவங்க எங்க வேணாலும் ப்ரொமோட் பண்ணிப்பாங்க, அது அவங்களோட இஷ்டம், அதுல ஸ்கேம் இல்ல. பட் இவங்களோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்றதுக்காக எங்களை பத்தி அசிங்கமா வீடியோ போடுறாங்கன்னு நிறைய மீம் பேஜ் கிட்ட பேசி வச்சுக்காரு A2D நந்தா. இதுவும் எப்படியோ வெளியே வந்துச்சு. ஆனா இதை பத்தி யாரும் எந்த பதிலும் சொல்லல. இதுக்கப்புறம் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு கிட்ட இவங்களும் இன்னைக்கு ஆட் போட்டதை நிறுத்த மாட்டாங்க, பேட் ப்ரமோஷன் போட்டுதான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, சம்பந்தமே இல்லாம சிக் ஃப்ரீக்வன்சியை பொட்டேட்டோ பிளாக் பண்ணிட்டாங்க. இது எதுக்கு பண்ணாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. பிகாஸ் பொட்டேட்டோவும் அப்ப ஸ்கேம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுது. அப்போ நம்ம பாக்குற பரிச்சயமான முகம் எல்லாமே ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இதை ஏன் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே ஸ்கேம் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த யூடியூபை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் தோணுது. இவங்களை நம்பி வாங்கின போனும் நாசமா போச்சு, இவங்களை நம்பி வாங்கின ப்ராடக்ட்ஸும் நாசமா போச்சு அப்படிங்கிறது தான் மக்களோட ஒரு குறையா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட வீடியோ பார்க்கும்போது பயங்கர உஷாரா இருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ரிவ்யூஸ் பார்க்காம எல்லா ரிவ்யூஸும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்க சிகப்பு நாடாவோட சார்பாக ஒரு அட்வைஸ்.